ஆரோக்கியம் கொடுக்கப்பட்ட மனிதன்தான் பெரிய பாக்கியசாலி என்று சொல்லலாம். அந்த ஒரு அடிப்படையில் உடல் உபாதைகள் என்பது ஒரு மனிதனை உடல் நலம் சரியில்லாமல் போவது, ஒரு மனிதனை ஸ்தம்பிக்க செய்துவிடக்கூடியதாக, அடுத்த கட்டம் அவன் என்ன செய்வது என்று யோசிக்க வைக்க, அடுத்த கட்டம் என்ன செய்வது என்ற ஒரு புரியாத நிலையை அவனுக்குள் தரக்கூடியதாக இருந்து விடுகிறது. குறிப்பாக சாப்பிடக்கூடிய சாப்பாடு அல்லாவின் தெய்வ வாக்கு தந்து விடுகிறது சகோதரர்களே. அதனால் மனமுவந்து இந்த சூறாவை தொடர்ந்து ஓதுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வயிற்று பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்க போதுமானவன். கவலை கொள்ளாதீர்கள், கஷ்டப்படாதீர்கள். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. தாயுள்ளம் கொண்ட அந்த இறைவன் நம்மோடு இருக்கும்போது நீங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே, உடல் உபாதைகள் ஏற்படுவது, உடல் நலம் சரியில்லாமல் போவது ஒரு மனிதனை ஸ்தம்பிக்க செய்துவிடக்கூடியதாக, அடுத்த கட்டம் என்ன செய்வது என்ற ஒரு புரியாத நிலையை அவனுக்குள் தரக்கூடியதாக இருந்து விடுகிறது. குறிப்பாக சாப்பிடக்கூடிய சாப்பாடு நல்லபடியாக ஜீரணமாகி அது வெளியேறக்கூடிய விஷயத்தில் ராகத்தான முறையில் இருந்தது என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. சாப்பிடக்கூடிய சாப்பாடு வெளியேறக்கூடிய விஷயத்திலோ அல்லது அது வயிற்றுக்குள் இருந்து கொண்டோ ஏதாவது உபாதைகளை ஒவ்வாமைகளை ஏற்படுத்தும் போது அந்த மனிதன் படக்கூடிய பாடு கொஞ்ச நஞ்சம் அல்ல. அந்த ஒரு அடிப்படையில் வயிற்று பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டியல் போட்டிங்கன்னு சொன்னால் அஜீரண கோளாறு, வாய்வு, வயிற்று புண், அதே போல் வயிறு ஊதி போதல், உப்பிசம் என்று பட்டியல் போட்டுக்கொண்டே இருக்கலாம். வயிறுடைய பிரச்சனை ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை அப்படியே மொத்தமாக சேமித்து அதில் இருந்து சத்துக்களை பிரித்தெடுக்கக்கூடிய விஷயத்தில் வயிறு என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது. சாப்பிடக்கூடிய சாப்பாடு எவ்வளவு பெரிய கன பரிணாமம் உள்ளதாக இருந்தாலும் அதை அப்படியே உள்வாங்கக்கூடிய ஆற்றல் படைத்தது வயிறு. அது ஒழுங்காக இருக்க வேண்டும் அல்லவா? அதில் பிரச்சனைகள் உபாதைகள் வரும்போது ஒரு மனிதனால் இருப்பு கொள்ளாது, தாங்க முடியாது, வேதனையால் அலறுவான், சரியாக சாப்பிட மாட்டான், சரியாக தூங்க மாட்டான். அப்போ வயிறு ராஹத் அப்படின்றது அல்லாஹ் தரக்கூடிய பெரிய நியாமத் என்று சொன்னாலும் அது மிகையான வார்த்தை அல்ல. அந்த வயிற்றை அல்லாஹு தஆலா தூய்மையாக வைத்திருக்கவும், அதை ராஹத் பெற்றதாக ஆக்கவும், சாப்பிடக்கூடிய உணவை அழகான முறையிலே உள்வாங்கி தேவையான சத்துக்களை பிரித்து கொடுக்கவும் இந்த வயிற்றினுடைய அந்த ஆரோக்கியத்தை அல்லாவிடத்தில் கேட்கும் முறை யாது என்பதைத்தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். வசீஃபா, அற்புதமான வசீஃபா, வயிற்றின் பிரச்சனைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வசீஃபா. ஒன்றுமே இல்லை, அதிகம் புழக்கத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சூரா. அந்த சூரா தான் சூரத்துல் குரைஷ். அழகான சூரா. இந்த சூறாவை 7 முறை, சூரா குரைஷ் இருக்கிறது அல்லவா, அதை 7 முறை ஓதி வயிற்றில் ஊதிக்கொள்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது. இன்னும் உள்ளங்கையில் ஊதி வயிறு முழுக்க தடவி கொள்வது முஸ்தஹப்பாக ஆகுமாக்கப்பட்டதாக இருக்கிறது. எல்லா வயிற்று பிரச்சனைகளுக்கும் மிக பெரும் தீர்வாக இந்த சூரா குரைஷ் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல. ஸ்கிரீனிலும் தருகிறேன், வாய் வார்த்தையாகவும் சொல்கிறேன். எல்லா மக்களும் இன்ஷா அல்லாஹ் புரிந்து அர்த்தத்தை உணர்ந்து ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். எங்கே சொல்லுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. இதுதான் இந்த சூறாவை 7 முறை ஓதி உள்ளங்கையில் ஊதி வயிற்றில் நன்றாக அழுத்தி தடவி கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதே போல இந்த சூறாவை தண்ணீரில் ஓதி ஊதி அந்த தண்ணீரை அருந்துங்கள். பெஸ்ட் என்ன தெரியுமா? உலர்ந்த திராட்சை. உலர்ந்த திராட்சை வயிற்றின் உபாதைகளை நீக்குவதில் பெரும் பங்கு வகிக்கிறது.
அல்லாஹ்வுடைய அற்புதமான சின்ன படைப்பு தான் அது. அந்த சின்ன படைப்பு தரக்கூடிய ஆற்றலும் ஷிஃபாவும் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அந்த காஞ்ச திராட்சையை இரவிலே ஊற வைத்து கொள்ளுங்கள். இரவில் ஊற வைத்து அடுத்த நாள் ஃபஜ்ர் தொழுத மாத்திரத்திலேயே இந்த சூறாவை ஓதி அந்த ஊற வைக்கப்பட்ட அந்த தண்ணீரில் ஊதி அப்படியே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அருந்தி விடுங்கள், அதை சாப்பிட்டு விடுங்கள். இப்படி தொடர்ந்து 40 நாட்கள் செய்தீர்களேயானால் அல்ஹம்துலில்லாஹ் வயிற்று பிரச்சனை எங்கே என்று நீங்கள் தேட வேண்டியது இருக்கும். அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்துருவான். ஏன்னா இந்த லீலாஃபி குரைஷினுடைய மீனிங் எப்படி? லீலாஃபி குரைஷின் மீனிங்கை பாருங்க. லி ஈலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரெஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப். குறைஷிகளுக்கு பாதுகாப்பு. ஈலாஃபிஹிம் ரெஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப், குளிர்காலம் வெயில் காலம் அனைத்திலும் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை அளித்த அந்த இறைவன் ஃபல் யாபுது ரப்ப பைத், காபத்துல்லா என்ற இந்த இல்லத்தின் இறைவனை அவர்கள் வணங்கட்டும். அல்லதி, எப்படிப்பட்ட அந்த இறைவன்? அத்அமஹும் மின் ஜூ, பசியிலிருந்து அவர்களுக்கு உணவளித்தான். ஃபஆமனஹும் மின் ஹவுஃப், பயங்களிலிருந்து அவர்களுக்கு அபயமளித்தான். பயங்களிலிருந்து அவர்களுக்கு அபயமளித்தானே அந்த இறைவனை அவர்கள் வணங்கட்டும் அப்படின்னு சொல்லி பொருள் முடியும். இந்த அர்த்தத்தில் பாதுகாப்பை பிரதானமாக சொல்லக்கூடிய இறைவன், அன்னாகாரம் கொடுத்ததை பிரதானமாக சொல்லக்கூடிய இறைவன், அவர்களுக்கு மிகச்சிறந்த அபயத்தை ஆறுதலையும் அரவணைப்பையும் முக்கியமாக சொல்லக்கூடிய இறைவன். அந்த இறைவனின் வார்த்தைகள் நீங்கள் சொல்லும்போது நீங்கள் சாப்பிடக்கூடிய ஆகாரம் உங்களுடைய வயிற்றுக்கு பாதுகாப்பாக அமைந்து விடுகிறது. அதே போல தொன்று தொட்டு எல்லா நோய்களிலிருந்தும் பாதுகாப்பை இந்த சூரா குரைஷ் என்ற அல்லாஹ்வின் தெய்வ வாக்கு தந்து விடுகிறது சகோதரர்களே. அதனால் மனமுவந்து இந்த சூறாவை தொடர்ந்து ஓதுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வயிற்று பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்க போதுமானவன். கவலை கொள்ளாதீர்கள், கஷ்டப்படாதீர்கள். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, தாயுள்ளம் கொண்ட அந்த இறைவன் நம்மோடு இருக்கும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கவலை வேண்டாம், கஷ்டம் வேண்டாம். மருந்தை சாப்பிடுங்கள், மாத்திரை மருந்தை சாப்பிடுங்க. அந்த மாத்திரை மருந்தோடு சேர்த்து எல்லாவற்றை விட மேலான உங்கள் ரப்பின் வார்த்தைகளையும் உபயோகிங்க. வெற்றியும் சுகமும் உங்களுக்கு. இந்த காணொளி உங்களை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றையும் விட மேலாக உலக வயிற்று நோயாளிகளுக்காக துஆ செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.